मछली बनाने लगे हो। हमारे दिलजिस हैं और ये बड़े वहाँ के फेमस हैं और बड़े प्यारी इनकी कुकिंग होती है। पता नहीं हमने इससे पहले कोई वीडियो बनाई है, रिएक्शन दिया है कि नहीं दिया, लेकिन हमें ये मिली है फिश की ना। हमने कहा अब वैसे भी सीजन है आने वाला है तो इसलिए मछली को ही देख लेते हैं कैसे बना रहे हैं भाई। देखते हैं। எல்லாரும் வாங்க. இதோட சேர்த்து எடுத்துருவோம். அப்படியே நல்லா எழுதுங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுவே 10-15 கிலோ இருக்கும் போல. வரும் 5 கிலோ வரும். ஓகே, ஆஹா மூணு மீன் இருக்கு. மீனோட கறியை நினச்சிட்டு உன் கறியை வெட்டிடாத. பெரிய நெல் சீக்கிரம். இப்போ விசில் முடிச்சியா? கறியெல்லாம் எடுத்தோன்னே போய்ட்டு கை இருக்குது பார்த்து. கை செதில் இல்லை, பொறுமையாக இருக்கும். வெட்டானா இல்லைன்னா கொஞ்சம் லேசாக எடுத்துக்கிறேன். சும்மா ஆனே விடுங்க அக்கா. ஓகே. சூப்பர்ரா. பாராட்ட மாட்டீங்க? பாராட்டலாம் முடியாது தம்பி. எத்தனை தடவை பாராட்டுறது? பாராட்டலாம் வாடி வாடி வாடி. சின்னவங்களுக்கு ஒன்று, பெரியவங்களுக்கு அப்படி எடுத்து கூட அழகுமா. எங்கள் அண்ணன் கத்திகை என்ன கேட்குறியா? அதானடா. நீ என்ன கேட்குற? ஊட்டியா கேட்குறியா? மூஞ்சே வேலை செய்யுது. என்னடா சொல்லி கேட்க மாட்டேங்கிற. நான் கொஞ்சம் வித்தியாசமான எந்த அருமையாக இருக்குண்ணே. அப்படியே அடுக்கடுக்கா அல்வா துண்டு மாதிரி பச்சையாக தின்றலாம்ண்ணே. அவ்வளோ அழகா அடுக்கடுக்கா இருக்கியா? சாப்பாட்டிலே இருடா. அப்போ பார்த்தா வந்துட்டாயா? இவ்வளவு பிடிச்சிருவியா? கிண்டுது, அதனால நீ கேட்ப. நல்லா கண்ணை திறந்து பார்த்தா முடிஞ்சோன்னு சொல்லுறேன். வறுத்து அரைச்ச கரும் மிளகு, வரமிளகா தூள், முனக்கின கல்லுப்பு, இப்படி எழுதிட்டோம்னா அதான் எவ்வளோ உயரங்க இல்லை. ஏன் அதெல்லாம் விட்டு போயிரு. இடையில ஒன்று யாருக்கிட்ட நீங்கள்? ஆனால் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு 2 போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம். பெரிய என்ன பண்ண வேலை வாங்கலாம் சமைக்கணும்னு சொல்லி எங்களை போலீஸ் ஆக்க விடாமல் தடுத்துட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு காவல்துறையில் இருந்து
செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். எடுத்து வச்சுக்கணே. ரெடி எடுத்து வைங்க. சமைச்சிடுவா. 23. தூக்குடா. 25. இதில் 25, அதில் 23. அம்மியில் இருக்கேன். ஓடா மீன் மண்டையும் மீன் முள்ளும். எந்திரிச்சா நல்லா வெந்து கலந்து வச்சு. ஒரு புளியை பறிச்சுக்கிறோம் நல்லா மண்டை வை. ஆட்டுக்கறி மாதிரியா இருக்கு. சோறு திங்கல போல வெறும் மண்டையாக போட்டு எடுத்துக்கிறேன். மீனில் மண்டை தான் எப்போதுமே. கத்தியாச்சு. குழம்பும் அற்புதம், மீனும் அற்புதம் தான். இன்னைக்கு முரட்டு டியூனா பீஸை வாங்கி ஸ்டீக் பண்ணி சாப்பிட்றோம். ஸ்டீக் பண்ணுறதுலாம் வெளிநாட்டுலேருந்து கோழிக்கறி ஆட்டுக்கறியில் வந்து ஸ்டீக் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு டியூனா பீஸில் ஸ்டீக் பண்ணி சாப்பிட்றோம். இந்த டியூனா பீஸை வெளிநாட்டில் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. நம்ம பச்சையாக சாப்பிட்லாம் பழக்கம் இல்லை. அதனால் பெரிய தோசைக்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி ஒரு பிரட்டிட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அதுவும் இந்த முரட்டு மண்டை எலும்புலாம் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அந்த மீன் குழம்போட டியூனா பீஸ் ஸ்டீக்கு வேறு லெவல். எக்கு முக்கு மண்டை எலும்பு, அதனாலதான் அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எலும்பு தான் இருக்கு. அவ்வளவு இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சாச்சு. जबरदस्ती वीडियो अच्छा, कितनी प्यारी फिश देखे। हमारे यहाँ पे फिश कट की जाती है तो सबसे पहले नमक, खटाई, अजवाइन वगैरह मिला के वो फिर
दे देते ना शोकर बना के। तो उसके बाद अंदर हमारी कोशिश होती है ऐसी फिश मिले जिसके अंदर कांटे ना हो, एक बड़ा ही कांटा हो जो उसका होता है, और बाकी वो मतलब अंदर ज़्यादा ना निकले, अच्छी से अच्छी मतलब फिश ले लें। तो टूना क्या ज़बरदस्त उसी लेवल वाला वहाँ से कट की कैसे प्रोफेशनल, और कितने सबको मिल के उसको उठाना पड़ा और कट करना पड़ा, और सारा प्रोसेस इतनी बड़ी इतनी हैवी थी ना। उसके बाद उसको खूब पीसीस की ऐसी प्रोफेशनली सी कटिंग की, वहीं पे बैठे बैठे मिर्ची एक दो मसाले हैं उसको लिया और उसके ऊपर मसाले लगा लिए, थोड़ी देर में उसको फ्राई कर लिए और मज़ेदार उसे ऑयल डाल रहे हैं, उसको बस स्टीक उसके बना रहे हैं, उसको फ्राई कर रहे हैं ना उसमें मतलब। और उसके बाद रोस्टेड फिश जो है खूब बैठ के उबले चावलों के साथ, वो जितनी उसकी वो सीरी और जितनी हड्डियाँ वगैरह रह गई थी ना उनकी, उसका सारा ग्रेवी कड़ी सी बना के ना उसमें उसका सालन सा बना लिया जो फिश कड़ी होती है, और फिर उबले चावल उसमें डालना और साथ और जब उन्होंने असल जो शादी का मज़ा आया ना देखने का, वीडियो का बनना तो अपनी जगह, लेकिन जब उस एंड पे जब उसको खाया ना उन्होंने, उसको एंजॉय करके अपनी मेहनत से कटिंग, फिर उसको बनाना, फिर उसको सर्व किया, फिर उसको खाया, और उसके बाद जो बाइट्स ले रहे थे उसके अंदर कोई एक कांटा भी नहीं है, और ऐसी वो फिश, तो बड़ा मज़ा आया जी वीडियो का, बस देख के लगा कि ये बिल्कुल यही भी होनी चाहिए। तो और उससे भी ज़्यादा अच्छा पार्टी लगा कि एंड पे जब उन्होंने सबको खिलाया, सबका हिस्सा भी उसमें बन रहा था। तो मतलब विलेज वालों की कुकिंग वहीं भी करते हैं, मैं उनका यही तरीका है कि वहीं पे लाइव पे मसाले बनाते हैं, कुकिंग करते हैं मज़ेदार चीज़, और फिर उसके बाद सबको खिलाते हैं, अपने साथ खुद भी खाते हैं, बैठ के खाया और खिलाया और मज़ेदार, बड़ी अच्छी लगी। फर्स्ट टाइम हमने इस तरह फिश बनते देखी है तो अच्छी लगी है। और बाकी कोई स्मेल वगैरह का पता नहीं, वो लगा नहीं वो उसमें क्या उसमें स्मेल होगी मछली की या गंदा सा टेस्ट होगा, मतलब कोई मसाले भी नहीं है, और इतने मज़ेदार सी खाना इनका तैयार हो गया है। और अच्छा, इसी तरह और कोई वीडियो लेके आते हैं, हमारे चैनल को सब्सक्राइब कर दें ताकि हमारी वीडियोस आप तक पहुंचती रहे जी। थैंक यू, फिर मिलते हैं आपसे।